இது வந்து 30 டிசம்பர் சனிக்கிழமை காலையில். இன்னைக்கு காலையில் உப்புமா அப்படின்னு சொல்லிட்டோம்னா 99% வந்து யாருக்குமே வந்து பிடிக்காது. அதனால கூட கொஞ்சம் ராகி சேமியாவும் கடலையும் வந்து வேவிச்சு காலையில் டிஃபனை முடிச்சுட்டு மத்தியானத்துக்கு வந்து 2 ரைஸாக வந்து செஞ்சுட்டேன். வெரைட்டி ரைஸுங்கிறனால சாப்பிடும்போது கொஞ்சம் விக்கிரமாக இருக்கும். அதுக்காக கொஞ்சமாக முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்குலாம் போட்டு கிரேவி மாதிரி வந்து செஞ்சுட்டேன். குட்டீஸ்க்கு வந்து வாழைத்தண்டை வந்து நான் பொரியல் பண்ணுறதோட இந்த மாதிரி சூப் பண்ணால் தான் ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி வந்து இந்த சின்னதாக முக்கோண சைஸில் இருக்கிறத கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ப்ளே ஆகும். வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த வாட்டர் ஹீட்டர் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் 2 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வந்தது கிடையாது. இது வந்து நாங்கள் கீழால ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். சுடு தண்ணி கொஞ்சம் கிட்ட வரும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா வாட்டர் நம்ம வந்து திரி விட்டுக்கிட்டே வந்து நம்ம அந்த சுவிட்ச் ஆன் பண்ணணும். இல்லைன்னா மிஷின் வந்து கண்டிப்பாக போயிடும். கொஞ்சம் கீழால இருக்கனால இந்த ட்ரிப்பர் சுவிட்சை வந்து குழந்தைங்க ஆஃப் பண்ணிட்டாலோ இல்லை இங்கே வந்து டேப் மாதிரி வச்சிருந்தா குழந்தைங்க வந்து அதை நிறுத்திட்டாலோ மிஷின் வந்து கண்டிப்பாக வந்து போயிடும். அதுக்காக ஒரு சின்ன சேஞ்சஸ்லாம் வந்து இதில் வந்து பண்ணியிருக்கோம். பெரியவங்களுக்கு மட்டும் எட்டுற மாதிரி ஹீட்டரை வந்து செட் பண்ணிட்டு டின்னர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு வாட்டர் மெலனோட இந்த நாள் வந்து சூப்பராக வந்து முடிஞ்சது.